ஈரானில் ஒரு சீரோனுங்கிற இடத்துல இருந்தோம். அந்த இடத்துல ஒரு பாதுகாப்புமே இல்லை. மொத்தத்தில் என்ன சொல்கிறது, நம்ம மக்களுக்கு அங்கே ஒரு பாதுகாப்புமே இல்லை. பக்கத்தில் எங்களுக்கு நல்ல ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் தான் குண்டெல்லாம் விழுந்தது. அதில் நாங்கள் நல்லா பயந்துட்டோம். பக்கத்தில் தூங்கி கிடப்போம், போட்டு கிடந்து அதிரும் அந்த சவுண்டில் 10 கிலோமீட்டரில் விழுற குண்டு. அதில் நாங்கள் மக்கள் எம்பசிக்கு ஃபோன் பண்ணி சொல்லி அவங்க எப்படியோ 2 மாதம் கழிச்சு தான் எங்களை ஒரு வேலையை எப்படியோ எடுத்தாங்க. நாங்கள் இப்போ ஒரு இடத்துல ஒரு வாரம் மாட்டி ஒரு இடத்துல ஸ்டே பண்ணிட்டு தான் இப்போ வாடுறோம். எப்படியோ வந்து தாயகம் திரும்பிட்டோம், ஒரு பிரச்சனை இல்லாமல். சாப்பாடுகள்லாம் நல்லா கஷ்டப்பட்டோம். சாப்பாடெல்லாம் ஒழுங்கான சாப்பாடு இல்லை. ஒரு நேரம் சாப்பாடு தான் ஒழுங்காக சாப்பிட முடியும். இவ்வளோ கொஞ்சம் போல தருவாங்க. நம்ம தெரியாத நம்ம மக்கள் எப்படி சாப்பிடுவாங்க. இவ்வளோ கொஞ்சம் போல தான் தருவாங்க. ஃப்ளைட்டில் தருவாங்கல்ல, அதை போல தான் தருவாங்க சாப்பாடு. நல்லா கஷ்டப்பட்டு தான் வந்து சேர்ந்துருவோம். நினச்சே பார்க்கல, எப்படியோ வந்து சேர்ந்துட்டோம். அவ்வளோ பிரச்சனை இல்லை. டேரெக்டாக இங்கே தான் வரோம். அர்மேனியா நாட்டில் இருந்து டேரெக்டாக இங்கே வர்றோம். வந்துட்டோம். எல்லாம் அதெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணோம். அங்கே ஃப்ரீ ஒய்ஃபை கிடச்சி ஹோட்டலில். அதில் எல்லாம் ஃபோன் பண்ணி தகவல் எல்லாம் கொடுத்து வீட்டில் நல்ல சந்தோஷம். எப்போ வந்துட மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம தொழிலுக்கு போகிறவங்க வீட்டில் ஒரு ஆளுக்கு வருமானம் தான் இருக்கும். 2-3 மாதம் ஆகிடுச்சு. வீட்டில் உள்ளவங்க குழந்தைங்க படிப்பு செலவு ஒன்றுமே இல்லை. எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. கஷ்டத்தில் வர நல்ல ஹெல்ப். அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, நல்லா உதவி செஞ்சாங்க. ராஜாக்கமங்கலம் துறை. நாங்கள் கீஸ் ஐலண்டில் இருக்கோம். எங்களுக்கு கீஸ் ஐலண்டில் தான் எங்களுக்கு ரொம்ப குண்டெல்லாம் விழுந்தது. நாங்கள் லாஞ்சு அவுத்தரு ஓடி ஆங்கரில் கிடந்தோம். எங்கள் லாஞ்சிலே இருக்க முடியலை. லாஞ்சில் வந்து அங்கே தள்ளி விழுந்தாலும் எங்கள் லாஞ்சியை போட்டு ஒரு குலுக்கு. நாங்கள் அவுத்தரு பயந்து ஓடிட்டு இருந்தோம். அது ஒரு 22-23 நாள் நாங்கள் ஆங்கரில் தான் கிடந்தோம். எங்கள் வாழ்வாதாரம் எல்லாம் துபாயில் தான் மீன் விற்போம். நாங்கள் தொழில் போயிட்டு வந்து மீனுக்கும் நாங்கள் சாப்பாடெல்லாம் துபாயில் தான் வாங்குவோம். அப்போ துபாயில் வாங்கி எங்களுக்கு 10 நாள் 12 நாளில் எங்களுக்கு எல்லாம் முடிஞ்சிடும். அதுபோல் நாங்கள் வந்து முதலாளியெல்லாம் சம்மதிக்கணும். அவங்கெல்லாம் ஆகாரமெல்லாம் வாங்கி எடுத்து தந்தாங்கன்னா இப்படி நாங்கள் வந்து கூட்டம் போட்டு எல்லா சேனல்களுக்கும் அனுப்பணும். அதுக்கு ஒரு தான் இந்த முடிவெல்லாம் வந்துச்சு. இப்போ வந்து இந்தியா கவர்மெண்ட் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணாங்க, உதவி பண்ணாங்க உங்களை கொண்டு வர வந்து சாப்பாடு அதெல்லாம் சொல்லி இப்போ ஈரானில் இருந்து நாங்கள் அர்மேனியாவுக்கு வாரது வரையும் நாங்கள் டீசெண்டாக தான் வந்தோம். இங்கே அர்மேனியாவில் வந்து எங்களுக்கு சாப்பாடு ஒன்றும் சரியில்லை. ஃபுல்லாக பருப்பு கறி தான். சாப்பாடு சரியில்லாமல் 4 நாள் 5 நாள்ல நிறைய பேருக்கு வாந்தியும் லூஸ் மோஷனும் இதெல்லாம் ஆகி ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்து எத்தனை ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. அப்படி சாப்பாடு தான் அந்த அர்மேனியா எம்பசியில் வந்து எங்களுக்கு சாப்பாடு ஒன்றும் இது சரியில்லை. நாங்கள் 7 நாள் 8 நாள் அங்கே அர்மேனியாவில் இருந்திருக்கோம். எங்களுக்கு சாப்பாடு ஒன்றும் சரியில்லை. அது ஒரு எப்படியோ நாங்கள் தப்பி வரந்துடும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் வந்திருக்கோம். இது வேறு என்ன சொல்லணும். என் பேர் கெல்டன், ராஜாக்கமங்கலம் துறை. எங்கே ஈரானில் நாங்கள் வந்து அக்டோபர் மாதம் வந்தோம். அக்டோபர் மாதம் வந்து 4 மாதம் தொழில் பார்த்துருக்கோம். 5ஆவது மாதம் குண்டு போட்டுருக்காங்க. அது திடீரென்னு போட்டு